Hi friends, welcome to and 360 channel. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து அன்அஃபிஷியலாக வந்து டிக்கெட் சேல்ஸ்க்கான டேட் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்போ வந்து டிக்கெட் வந்து சேல்ஸ் வரதா இருந்துச்சு அப்படின்னா, மே 9th வந்து சேல்ஸ் வரதா இருந்துச்சு. இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அன்அஃபிஷியலாக நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் இப்போ என்ன அப்படின்னா, அஃபிஷியலாகவே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. சிஎஸ்கேவோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் வேணாலும் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ மே 9th வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 10:40 AM வந்து சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் இப்போ முக்கியமான ஒரு தருணம் என்ன அப்படின்னா, நம்ம லிங்க் வந்து எப்போ உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். லிங்க் வந்து யாரையுமே நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த லிங்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. நான் எப்பவுமே சொல்றது ஒரே விஷயம்தான். நீங்கள் லிங்க் வந்து யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் போகிறதும் உங்களோட விருப்பம் தான். ஸோ டிக்கெட் வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அதுக்கு நான் எந்த விதமான பொறுப்பும் ஆக முடியாது. உங்களுக்காக சொல்கிறேன், இந்த லிங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிராஃபிக் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் பேடிஎம் இன்சைடரில். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, கியூ வந்து ஈஸியாக உங்களால் ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி போக முடியும். அதுதான் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிக்கெட்ஸ் வந்து நிறைய பேர் கிடைச்சிருக்கு நம்ம லிங்கை யூஸ் பண்ணி, நிறைய பேருக்கு கிடைக்காமையும் போயிருக்கு. பட் தென் நிறைய அதுக்கான ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். ஒன்று மேஜர் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து ஒரு மினிமம் ஒரு 100 Mbps ஆகுது வச்சுக்கோங்க. இப்போ நான் அதே தான் நான் சொல்கிறேன், யாருமே இந்த லிங்கை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெப்சைட்லேயுமே டிக்கெட் சேல்ஸ்க்கான வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே ஒரு நோக்கத்தை நோக்கி தான். என்ன அப்படின்னா, தலை டோனியை ஒரு வாட்டியாச்சும் நம்ம நேரில் பார்த்துட முடியாதான்னு சொல்லி. ஸோ நான் வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணுறதுனால நான் எல்லா டிக்கெட்ஸுமே கிட்டத்தட்ட வந்து நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். எல்லா மேட்சஸ்க்குமே சிஎஸ்கே ஹோம் மேட்ச்சில் வந்து எல்லா டிக்கெட்ஸும் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து சரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ டிக்கெட் புக் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து வெறுப்பாயிடுறீங்க. ஸோ அப்படி ஆகாமல் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா அதுக்கு அடுத்து உள்ள செமிஃபைனல் ஃபைனல்லாம் வந்து சென்னையில தான் வந்து நடக்க இருக்குது. ஸோ இப்போ முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, லிங்க் வந்து நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் லிங்கை வந்து மேட்ச் டிக்கெட் சேல்ஸ் பண்ற அன்னைக்கு, அதாவது மே 9th காலையில 7லேருந்து 7:30 மணிக்குள்ள போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரெண்டாவது கேள்வி, எங்க போஸ்ட் பண்ண போறீங்க? ஸோ அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன். இன்ஸ்டாகிராம் பயோல வந்து லிங்கை வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஏன் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வந்து லிங்கை போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வாட்டி வாட்ஸ்அப்ல வந்து நான் போட்டேன். பட் ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து போரா கிடைச்சிது. என்ன ஆச்சுன்னு தெரியல, வாட்ஸ்அப்ல டிலே ஆச்சா என்னன்னு தெரியல. ஸோ லிங்க் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகாம போச்சு. பட் ஆனால் இன்ஸ்டாகிராம் பயோல நம்ம போடும்போது, இன்ஸ்டாகிராம் வழியா நீங்க போகும்போது ஈஸியா வந்து டிக்கெட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சக்சஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து பயோல வந்து போடுவேன். ஸோ நீங்க இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் பயோல போட போறேன் அப்படின்னும் போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் வந்து அன்னைக்கு, அதாவது சேல்ஸ் பண்ற டே அன்னைக்கு காலையில இருந்து மதியானம் வரைக்கும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் வந்து பிரைவேட் மோடுக்கு வந்து மாத்திடுவேன். ஸோ ஏன் இப்படி நான் பண்றேன் அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் மட்டும்தான், அவங்களுக்காக மட்டும்தான் இந்த லிங்க் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைட்ல வந்து ஐகான் வந்து போடுறேன், இதே மாதிரி ஐகான்ல இருக்கும். ஸோ அதை போய் தேடி and 360 அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப் எதுக்காக இருக்கு அப்படின்னா, சப்போஸ் ஏதோ ஒரு டிலே ஆயிடுச்சு, லிங்க் எனக்கு கிடைக்கல, இல்ல லிங்க் வந்து சீக்கிரமா கிடைச்சிருச்சு, ஸோ டைம் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லுவேன், இந்த டைம்ல நான் போட்டிருக்கேன் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூடியூப் எதுக்காக இருக்கு அப்படின்னா, அடிக்கடி அப்டேட்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ யூடியூப்பும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க, நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி தலையை நான் பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கான வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கான வீடியோ வந்து நான் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மோஸ்ட்லி வந்து நாளைக்குள்ள நான் வந்து போடுறதுக்கு பார்க்குறேன். ஸோ லைவ் வேணுமா இல்லை நார்மல் வேணுமா அப்படின்னு கேட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாகவே வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து லைவ் போகிறது இல்லை, பட் ஆனால் நம்ம வந்து நார்மலாகவே வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ டிக்கெட் சேல்ஸ் அன்னைக்கு வந்து லைவ் போடணுமா வேண்டாமா, டிக்கெட் வந்து சேல்ஸ் நடக்குது அன்னைக்கு நான் புக்கிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் லிங்க் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா
புக் பண்ணும்போது நான் லைவ் போடணுமா வேண்டாமா இல்லை வீடியோவாக அப்லோட் பண்ணலாமா அதை வந்து இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ இன்னைக்கு. ஸோ யாரும் மறந்துடாதீங்க, May 9th காலையில் 7லேருந்து 7:30 நம்ம லிங்க் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். சிஎஸ்கே வெப்சைட்டில் இருக்க லிங்க் வந்து 10:30 போல் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க, மல்டிபிள் டிவைசஸ் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.